நாட்டுக்கு நல்லதாகவே இருந்தாலும், தமிழுக்கு பெருமை சேர்ப்பதாகவே இருந்தாலும், பாஜக எந்த ஒரு செயலை செய்தாலும் எதிர்த்துவிட வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட இந்தி கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடாக இருக்கிறது. தேர்தல் முடியும் வரை ஜனநாயகம், தேசியம் என்று போர்வை போர்த்தும் இந்த கட்சிகள் தேர்தல் முடிந்தவுடன் முகத்திரை விலக்கி தாங்கள் யார் என்று காட்டிவிடுவார்கள். தற்போது சமாஜ்வாதி கட்சியின் எம்பி ஆர்.கே. சௌத்ரி மக்களவையில் சபாநாயகர் இருக்கை அருகே வைக்கப்பட்டிருக்கும் செங்கோலை அகற்ற வேண்டும் என்று கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். நாடாளுமன்றம் என்பது ஜனநாயகத்தின் கோவில், அரசர் அல்லது இளவரசரின் மாளிகை அல்ல. முடியாட்சி அல்லது ஏகாதிபத்தியத்தின் அடையாளமாக திகழ்வதுதான் செங்கோல். எனவே அதை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் இந்திய அரசியல் சாசனத்தை வைக்க வேண்டும் என்று சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த கருத்துக்கு உத்தரப்பிரதேச முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் தமிழில் அளித்திருக்கும் பதில்தான் தற்போது தனி கவனம் பெற்றிருக்கிறது. இந்திய நாட்டின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை சமாஜ்வாதி கட்சி எப்போதுமே மதித்ததில்லை. செங்கோல் பற்றிய அந்த கட்சியின் முக்கிய தலைவர்கள் தெரிவித்திருக்கும் கருத்துகள் கண்டனத்திற்குரியது மட்டுமின்றி அவர்களது அறியாமையும் காட்டுகிறது. குறிப்பாக தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரான இந்தி கூட்டணி கட்சிகளின் அறியாமையையே இது காட்டுகிறது. செங்கோல் இந்தியாவின் பெருமையான அடையாளங்களுள் ஒன்று. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் செங்கோலுக்கு உயரிய மரியாதையை அளித்து இந்தியர்கள் அனைவருக்குமே பெருமை சேர்த்துள்ளார் என்று தனது பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உத்தரப்பிரதேச முதல்வரே தமிழின் பண்பாட்டு சின்னத்திற்காக தமிழில் அறிக்கை வெளியிடும் போது தமிழே எங்கள் மூச்சு என்று மேடையில் பேசும் திமுக இதற்கு இன்னும் பதில் கூறாமல் இருப்பதுதான் திராவிட மாடலின் அரசியல். இது சைவ பூமி, சிவன் எங்கள் கடவுள், சோழனும் பாண்டியனும் எங்கள் குலமூதாதை என்றெல்லாம் கூவும் தமிழ் தேசியவாதிகளும், தஞ்சை கோவிலே திராவிட அடையாளம் என்று புலம்பி திரியும் திராவிட கட்சிகளும் செங்கோலை மட்டும் ஆரிய அடையாளம் என்று உருட்டப் போகிறார்களா என்பதுதான் இங்கு நமது கேள்வி. தேவார திருவாசகங்கள் ஓதி சைவ ஆதீனங்களால் பாராளுமன்றத்தில் கைமாற்றப்பட்ட செங்கோலை அவமதிப்பது தமிழை அவமதிப்பதற்கு ஒப்பானதுதான். இதையே தனது பதிவில் சுட்டிக்காட்டியிருக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தில் திமுகவின் நிலைப்பாடு என்ன என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் தமிழர்களை ஆப்பிரிக்கர்களோடு அநாகரிகமான முறையில் ஒப்பீடு செய்து சர்ச்சையை கிளப்பிய சாம் பிட்ரோடாவை தேர்தலுக்கு முன்னர் பதவியிலிருந்து விலக்கிய காங்கிரஸ் தற்போது அதே பதவியில் சேர்த்து அழகு பார்த்திருப்பதை பற்றியும் அண்ணாமலை அவர்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். செங்கோல் என்பது ஒரு நல்லாட்சியின் அடையாளம். பாரதத்தில் ஆதிக்குலங்களின் ஆட்சி முறையிலேயே செங்கோல் என்பது பயன்படுத்தப்பட்டதற்கான வரலாறுகள் இருக்கிறது. முக்கியமாக தமிழ் மரபில் செங்கோலின் தத்துவம் குறித்து பல சங்க பாடல்களிலும் குறிப்புகள் காணப்படுகிறது. செங்கோல் என்பது பாஜகவால் புதியதாக உருவாக்கப்பட்டதோ நிறுவப்பட்டதோ அல்ல. ஏற்கனவே நாம் சுதந்திர இந்தியாவாக மாற்றம் பெறும்போது நேரு அவர்களுக்கு வழங்கப்பட்டு பின்னர் வாக்கிங் ஸ்டிக்காக மாறி அருங்காட்சியகத்தின் ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்த ஒன்று. செங்கோல் என்பது மன்னராட்சியின் அடையாளம் என்று கூறும் இந்த கட்சிகள் காங்கிரஸ் தான் இங்கு வாரிசு அரசியலை கையாண்டு வருகிறது என்பதையும் மன்னராட்சியை நினைவுபடுத்தி வருகிறது என்பதையும் மறைத்துவிட்டு கூவிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை பற்றியெல்லாம் கருத்து கூற முடியாத அமைச்சர் உதயநிதி எல்லா மாநிலங்களுக்கும் முன்னோடியாக தமிழகத்தில்தான் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட்டது, இங்குதான் ஹிந்தி திணிப்பு எதிர்க்கப்பட்டது, சாதியவாதமும் மதவாதமும் இங்குதான் எதிர்க்கப்பட்டது என்று அப்படியே பார்த்து பார்த்து வாசிக்க பின்னாலிருந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கைதட்டி சிரிக்க சட்டசபை என்பதே திராவிட விளம்பர கம்பெனியாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த உரையில் கள்ளச்சாராய மரணங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து மக்களது வாயை அடைத்து விடுவதிலும், போதைப்பொருள் கடத்தல் தலைவனுக்கு அதற்கு தேவையான பதவி கொடுப்பதிலும் தமிழகம்தான் முன்னோடி என்று சேர்த்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் நமது கருத்தாக இருக்கிறது.